வெரி குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நிறைய சவுண்ட் எல்லாம் போட்டீங்களா? எஸ், நிறைய சவுண்ட் எல்லாம் போட்டீங்களா? உங்களுக்கு 6 சவுண்ட் போடுற கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த சவுண்ட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? எல்லாருமே பண்ணி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதை ரீகேப் பண்ணிட்டு நம்ம புது சவுண்ட்ஸ் கத்துக்கலாமா? சரிங்களா? ரீகேப்னா என்னது? பழைய சவுண்ட்ஸை திருப்பியும் ரிவைஸ் பண்ண போறோம். ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம புது சவுண்ட்ஸ்க்கு போலாம். சரியா? ஆல்ரைட். எல்லாரும் ஆக்ஷன் என்னது? நான் ஆக்ஷன் பண்ண பண்ண சவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? இப்படி பண்ற பாருங்க. என்னது? எதை பத்தி பேசுற? இத chat பாக்ஸ் டைப் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். chat பாக்ஸ் டைப் பண்ணுங்க. நான் எதை பத்தி பேசுறேன்றது. எதை பத்தி பேசுறேன் இப்படி பண்ணா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், யாருமே chat பாக்ஸ் என்ன எழுதல? கமான். எந்த வார்த்தையை பத்தி பேசுறேன்? நான் எந்த லெட்டர்? கரெக்ட், எஸ் பத்தி பேசுறேன். கரெக்டா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் இத பத்தி பேசுறோம். ஓகே. லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே இன்டராக்ஷனா பண்ணி போர்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு அப்போதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல புரிஞ்சுதா, நான் அடுத்ததுக்கு போலாமா என்னன்றது எனக்கு தெரியும். ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் இதை தான் பார்த்தோம். இதோட பெயர் எஸ், இதோட சவுண்ட் ஸ். அப்புறம் இதோட ஆக்ஷன் ஒரு காத்துலயே நம்ம வரையணும். கரெக்டா? ஒரு பாம்பு மாதிரி கையை வச்சுட்டு ன்றது வரையணும். ஓகே, நான் சாட் பாக்ஸ பார்த்துட்டே இருக்கேன். ஓகேங்களா? ரைட். அப்ப அடுத்த சவுண்ட் என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அ, 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 அ. எப்படி வாய் பண்ணணும்? இந்த வாய் மேல இப்படி அ, வாய் மேல இப்படி போக கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? ஆப்பிள், ஆண்ட். ஆண்ட்னு சொல்லும் போது வாய் எப்படி மேல தானே போகுது? ஆண்ட். ஏண்ட் நம்ம சொல்றது ஏ ஃபார் ஏண்ட்னு சொல்றது இல்ல. ஏ ஆண்ட். சோ இதோட பெயர் ஏ, இதோட சவுண்ட் அ அ. அப்போ இதோட ஆக்ஷன் என்ன பார்த்தோம்? நம்ம கையை இப்படி வச்சுக்கணும். அப்புறம் எல்லா எறும்பு ஏறுற மாதிரி இப்படி இப்படி ஏறணும். கரெக்டா? பார்த்தோமா? நம்ம ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க. கையோட நானும் கிளாரிஃபை பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்களா? சோ இது என்னது? அ அ அ. ஓகேங்களா? சோ பார்த்தோம், ஆப் பார்த்தோம். ரைட். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? இந்த டீன்றது இதோட பெயர் அண்ட் இதோட சவுண்ட், இதோட ஒலி என்னது? உச்சாரிக்க கூடாது. வெறுமனே அப்புறம் டென்னிஸ் பேட்டை கையில வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணணும். ஓகேங்களா? சோ sat, sat, at, at. சோ இந்த மாதிரி 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்ட் எல்லாம் எப்படி பிளெண்ட் பண்றதும் அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சோ இதோட பெயர் டி, இதோட சவுண்ட் அண்ட் இதோட ஆக்ஷன். சோ ஒன்னு ஒரு சொற்களுக்கும் ஐ மீன் லெட்டருக்கும் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் தட் அதுக்கு ஒரு பெயர் இருக்கு, அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. சரியா? அடுத்ததுக்கு போலாமா? சோ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? இதை பார்த்தோம். இதோட பெயர் ஐ, இதோட சவுண்ட் இ, இதோட ஆக்ஷன் இ இ இ இ இ. ஈன்ற உச்சாரிக்க கூடாது, ஈன்ற உச்சாரிக்க கூடாது. ஈக்கும் பாதியா ஏ ஏ ஏ அப்படி உச்சாரிக்கணும். ஓகேங்களா? நம்ம ஈன்னு உச்சாரிச்சோம்னா நம்ம ஈட்ட சீட் ஆயிடும். அதனால ஈன்ற உச்சாரிக்கணும். வேற என்ன? சிட். அப்பதான் சிட்ன்றது கரெக்டா உச்சாரிக்க வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இட் 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 சிட். ஓகே, கிளியர்னா? சீன் டைப் பண்ணுங்க இது வரைக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? இதுக்கு நம்ம ஒரு பிகாக் கையில இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி ஆக்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இதோட பெயர் பி, இதோட சவுண்ட் பேன்னு சொல்லக்கூடாது, பான்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல பான்றோம்ல அதையும் சொல்லக்கூடாது. பாவும் கிடையாது, பேவும் கிடையாது. வெறும்னே பிட் பிட். நம்ம இப்படி எல்லாம் கூட பார்த்தோம். நான் ஆக்ஷன் இப்படி பண்ணிட்டு ஏ ஏ அப்ப நான் எதை பத்தி பேசுறேன்? பிச் பத்தி பேசுறேன். இப்படி எல்லாம் கூட நம்ம ஆக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இப்ப இது என்னது? இது
இது வந்து அ அ அ. அப்புறம் இது வந்து என்னது ப ட அ ப ட ட அ ப ட. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஆக்ஷன் வச்சு பண்ணோம் இல்லையா, போன வாட்டி விளையாடணும் இல்லையா? எஸ், வெரி குட். தர்ஷன் அவர்கள் கிளியர் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க சேட் பாக்ஸ்ல எனக்கு சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா, நான் அடுத்ததுக்கு போலாமா, அப்படி டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க, உடனே நான் நிறுத்தி என்ன டவுட்னு உங்களை கேட்பேன். ஓகேங்களா? ஏன்னா இது பேசிக், இந்த பேசிக் உங்களுக்கு கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு கூட்டி படிக்க முடியும். இங்க பேசிக்லயே உங்களுக்கு டவுட் இருந்தா போக போக உங்களுக்கு இதுல செட் ஆஃப் ரூல்ஸ், டபுள் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ சிங்கிள் சவுண்ட்ஸ் உங்களுக்கு பெர்ஃபெக்டா தெரிஞ்சாதான் உங்களால டபுள் சவுண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியும். எப்படி நம்ம தமிழ்ல உயிர் அண்ட் மெய் எழுத்துக்கள் எல்லாம் கூட்டுனா உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படியெல்லாம் வருது இல்லையா, இங்கிலீஷ்ல அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? வாவல், ரெண்டு வாவல் சேர்ந்து வரும், ஒரு வாவலும் ஒரு கான்சனன்ட் வரும், அப்போ எப்படி உச்சாரிக்கணும் இதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பி வித் மீ. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? இது என் என்று இதோட பெயரை பார்த்தோம். இதோட சவுண்ட் வந்து ம். இத நான் சொல்லக்கூடாது. தமிழ்ல நான் இல்லை, இன். ரெண்டு சுழி ந வச்சு புள்ளி வைக்கிறோம்ல மேல, அதுதான் இன். இன். ஓகேங்களா? இன்னு கூட கரெக்டா சொல்லாம அப்படிதான் வரும். ஐயன் இன்னு கிடையாது, இது வெறும்னே அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உங்களுக்கு தமிழோட ரிலேட் பண்ணி சொல்றேன் சவுண்ட்ஸ், சோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்னு. சோ இதோட பெயர் வந்து என், இதோட சவுண்ட் வந்து அண்ட் இதோட ஆக்ஷன் வந்து நம்ம ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு அப்படியே ஏரோப்ளேன் ஓட்ட போறோம். கிளியரா? சோ இந்த 6 சவுண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 6 சவுண்ட் இப்ப நான் திருப்பி ரீகேப் பண்ணிட்டேன். போன வாட்டி நம்ம என்ன படிச்சோமோ இந்த 6 சவுண்ட்ல டவுட் இருக்கா? நோ டவுட். கிளியரா? எல்லாருக்குமே கிளியர். ஓகே. சோ ஆ ட இ ப ம் ஸ் அ எ சொல்லும் போது என் வாய் ஓப்பன் ஆகல, வெறுமே என்று காத்து வருது என் வாயில இருந்து பாருங்க. ஸ், இது அ அ. ஓகேங்களா? ச் ச் ஏ ஏ ப. பீகாக் வச்சுக்கோங்க. டன். இப்ப நான் புது சவுண்ட் இன்னைக்கு சொல்ல போறேன். கரெக்டா? இந்த ஒவ்வொரு இதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆல்பபெட் சொல்லக்கூடாது, லெட்டர் சொல்லணும். ஏ லெட்டர், இது எஸ், எஸ் லெட்டர், ஏ லெட்டர் அப்படின்னு. ரைட் த லெட்டர் எஸ் தான் சொல்லணும். ரைட் த ஆல்பபெட் எஸ் சொல்லக்கூடாது. ஏன்? இங்கிலீஷ்ல எவ்வளவு இருக்கு? 26 லெட்டர்ஸ் ஆல்பபெட்ல இருக்கு. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறமா வந்து இத கூட்டி படிக்கும் போது அதுக்கு என்ன பேர்? பிளெண்டிங். பிளெண்ட். ஓகேங்களா? இப்ப நான் சவுண்ட்ஸ் இப்படி காமிச்சிட்டு அதை பிளெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? அத வந்து மிக்சியில போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அத வந்து ஆட்டன்னு சேர்த்து கூட்டி படிக்கிறது தான் பிளெண்ட். கிளியரா? சோ நம்ம பிளெண்டிங்கும் பார்த்தோம், சில சைட் வேர்ட்ஸும் பார்த்தோம், சவுண்ட்ஸும் 6 பார்த்தோம். போன கிளாஸ் ரீகேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புது சவுண்ட்ஸ் போகிறோம். ரைட்? எஸ். இப்போ இன்னைக்கு உள்ள புது சவுண்ட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னதுன்னா, இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம். இது பெயர் வந்து சி. ஆனா நம்ம வந்து இப்ப பூனைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கேட். முதல் சத்தம் என்ன வருது? கேட்ல என்ன சத்தம் வருது? க. க வருதா? கேட் தானே சொல்றோம். இத வந்து சீனால சியாட் அப்படியா படிக்கிறோம்? இல்ல. சோ இது வந்து க. இதோட சவுண்ட் என்னது? க. க. இதோட பெயர் வந்து சி. இதோட சவுண்ட் வந்து க. இதோட ஆக்ஷன் வந்து பூனைக்கு இந்த மாதிரி மீச மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நம்ம இப்படி கையை வச்சு மீச மாதிரி பண்ண போறோம். க, 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 க. ஓகேயா? என்ன ஆக்ஷன் சீக்கு? நல்லா கவனிங்க ஆக்ஷன். ஏன் நம்ம ஆக்ஷன் கவனிக்கணும்? ஏன்னா நான் நாளைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்ஷன்ஸ் காமிப்பேன், உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் நான் எதை பத்தி பேசுறேன், எந்த வார்த்தை பத்தி பேசுறேன். ஓகேயா? சோ கேன்று சொல்லக்கூடாது. க. வெறும்னே க. க. பாதி தமிழ்ல பாதி க இருந்தா எப்படி பேசுவோமோ அது மாதிரி பாதியா உச்சாரிக்கணும். க. 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 ஓகே? இக்கும் கிடையாது, வெறும்னே க. 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 ஓகேங்களா? சோ க உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாமா? க கேப். க கேப். க கார்.
கேட். ஸோ கவனிச்சிங்கன்னா நம்ம சி ஃபார் கேட் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன உச்சாரணம் வருது? கேட். கேரட். கப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கவனிச்சுக்கோங்க பிக்சர்ஸ். அப்புறமா நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும் கேக்கு என்னெல்லாம் பிக்சர்ஸ் காமிச்சேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? பாருங்க. க க க கார். ரைட். கார். சாரி, அது வந்து ஓகே. ரைட். கார். கேட். அப்புறம் கேக்கு வேற என்ன காமிச்சேன்? அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வச்சாச்சு. இது வந்து ஓட சவுண்டு. ஓகேங்களா? க க க க க. ஓகே. ஓட சவுண்ட். ரைட். கிளியரா? கேட், கப், கேரட், கார். அப்புறமா உங்களுக்கு கேட். ரைட். கிளியர். சோ என்ற வார்த்தை நம்ம படிச்சாச்சு. இப்ப போன வாட்டி படிச்சோம் இல்லையா? அதையும் இதையும் கூட்டி பார்க்கலாமா? இப்ப கேட் என்ற ஸ்பெல்லிங் எப்படி எழுதுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் இப்படி க எழுதுவீங்க, அப்புறம் ஆ எழுதுவீங்க, அப்புறமா ட் எழுதுவீங்க. கேட். க ஆ ட். வருதா கூட்டி படிக்க? இப்ப போன வார்த்தையோட சவுண்ட்ஸும் இன்னைக்கும் கூட்டி பார்க்கலாமா? இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், கண்டுபிடிங்க. என்னது? எதை பத்தி பேசுனேன் இப்போ? வெரி குட், வெரி குட். டைப் பண்ணியிருக்காங்க. கேன் டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? UDABAGE. உதாபேஜா தமிழ் மகாவித்யாலயா. வாட் இஸ் இட்? ஓகே. ஐம் சாரி இஃப் ஐம் ப்ரொனவுன்சிங் யுவர் நேம் ராங். தமிழ் மகாவித்யாலயான்னு போட்டிருக்கீங்க. வெரி குட். கேன் ட்ரை பண்ணியிருக்கீங்க. வெரி குட், குட் ஜாப். ஸோ இட் இஸ் பேருன்றது ஃபானிக்ஸ்ல இப்ப ராம்ன்றது ரேமன் தான் வரும். ஏன்னா நம்ம வைக்கிற பேர் வந்து போனிக்ஸ்ல ஏன் பிளெண்ட் ஆகுதுன்னா, ஏன்னா இது நம்மளோட தமிழ் பேர். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன, இங்கிலீஷ் பேசுறவங்க வந்து இந்த மொழிய அவங்களோட பாஷையோட சவுண்ட்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. அதனால உங்கள் இப்ப ஏதாவது பேர் சீதா அப்படின்னு வந்தா ஸ் இட் ஆ ஆ சீதா ஆ அப்படி வந்துடும். இப்போ பெயர்ன்றது நம்மளுக்கு தமிழ்ல, ஹிந்தி, நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் அப்படியெல்லாம் பேர் நம்ம தனியா வைப்போம். ஸோ அதுல போனிக்ஸ்ல நம்ம ரெகுலரா அந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ நம்மளால சவுண்ட் கூட்டி கண்டிப்பா படிக்க முடியும். கரெக்டா? ஏன்னா அது நேட்டிவ் ஸ்பீக்கர் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ரைட். கவனிங்க. சோ இங்க பாருங்க கப். இப்ப நம்ம கேன் பாத்துட்டீங்க. வேற ஏதாவது வேர்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க. என்னது? எதை பத்தி பேசுறேன்? எதை பத்தி பேசுறேன்? வெரி குட். கேப் ட்ரை பண்ணிருக்கீங்க தமிழ் மகாவித்யாலயா. வெரி குட், வெரி குட். சோ குட். சோ எல்லாருமே இந்த மாதிரி சாட் பாக்ஸ்ல எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதா நான் சொல்றதுன்னு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ன்றது பார்த்தோம். அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம கத்துக்கிற சவுண்ட்ஸை வச்செல்லாம் கூட நம்ம பிளெண்ட் பண்ண முடியுது இல்லையா? ஆப், ஆட் பண்ண முடியுது இல்லையா? சோ எல்லாருமே எழுதிக்கோங்க அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே. எழுதிக்கிறீங்களா? நம்ம எழுதி காமிக்கலாமா? க ஆட். எழுத முடியுதா? பிளெண்ட் பண்ண முடியுதா? சோ இதுல எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு? 3. க ஆன், க ஆப். ஓகேயா? எழுத முடியுது இல்லையா நம்மளால? சோ திஸ் இஸ் வாட் இஸ் த திங். இவ்வளோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோமோ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க எழுதிட்டு இப்ப இதால வச்சுட்டு இப்ப இங்க எஸ் போட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? ப்ளூரல்ஸ். கேட்ஸ், கேன்ஸ், கேப்ஸ். அப்போ இது வந்து எல்லாம் ப்ளூரல் ஆயிடுச்சு. ஒன்னோட அதிகமாகும். ஒண்ணு இல்ல. கேப்ஸ்னா ஒண்ணுக்கு மேல. ஓகேங்களா? சோ கேட்ஸ், கேன்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ரைட். இப்ப அடுத்த சவுண்டுக்கு போலாமா? ரைட். கே சவுண்ட் நம்ம பார்க்க போறோம். கேவும் வந்து க சவுண்ட் தான் போடும். கே என்ன சவுண்ட் போடும்? இந்த கேட் மாதிரி க சவுண்ட் தான் போடும். க க க க. ஓகேங்களா? சோ கே சியும் க சவுண்ட் தான் போடும், கேயும் க சவுண்ட் தான் போடும். ரைட். இப்ப எப்போ எது வரும்ன்றது நான் உங்களுக்கு அப்புறமா ரூல்ஸ்ன்னு வரும், அதுல நான் சொல்லி தருவேன் ஈஸியா எந்த க எப்போ எழுதணும்ன்றது. சரியா? இப்போத்துக்கு ரெண்டுத்துக்குமே சவுண்ட் வந்து க தான்.
ஆனா இதோட ஆக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கை எப்படி பாக்ஸிங் மாதிரி வச்சுட்டு கிக்கிங் பண்ண போறோம். ஸோ ஆக்ஷன் வச்சு இப்போ உங்களுக்கு புரியும் நான் எந்த பத்தி பேசுறேன். சரியா? இப்ப நான் பண்றேன் பாருங்க. எதை பத்தி பேசுறேன் பாருங்க, நல்லா பாருங்க. ஓகேங்களா? இது எதோட ஆக்ஷன்? ஓட ஆக்ஷன் தான் இது. க க க க க ஏ ட் கிட் கிட். ஓகேங்களா? என்ன சவுண்ட் போட்டேன் இப்ப நானு? க ஈட் கிட். கிட் இல்லைங்க, கிட். ஓகே, மேபி டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும். சோ க. ஓகே, அப்புறம் ஏ ஏ ஏ ஏ ட் 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 கிட். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். சோ கிட்ன்ற வேர்டு நம்ம டைப் பண்ணிருக்கோம். ஓகே, நான் ஒரு சின்ன டிப்பு கொடுத்துடுறேன் உங்களுக்கு இப்பத்துக்கு இந்த ரூல் பத்தி. ஃபியூச்சர் இன்னும் அடுத்த இதுல நம்ம ரூல்ஸ் கண்டிப்பா படும். நீங்க பாத்தீங்கன்னா சி வந்து எப்பவுமே ஏ ஓ அண்ட் யூ வாவலோட தான் மோஸ்டா வரும். அப் ஏ இல்ல ஓ இல்ல யூ சிக்கு முன்னாடி வந்தா இந்த ஸ்கர்வ போடணும். ஐ இல்ல ஈக்கு முன்னாடி க சவுண்ட் வந்தா இந்த க போடணும். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா வால்ஸும் சவுண்ட் கத்துக்கிட்ட பிறகு நம்ம ஆஹ் போடுவோம், சொல்லுவோம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சி வந்து ஐயோட ஈயோட வரும் தானே, ஏன் அது வந்து நீங்க சி சைக்கிள்ல எழுதும் போது, ஐ மீன் சர்க்கஸ் எழுதும் போதெல்லாம் சி வருதே. ஆனா அந்த டைம்ல சர்க்கஸ் சி வந்து என்ன சத்தம் போடுது? சத்தம் போடுது. அதெல்லாம் நம்ம ரூல்ஸ்ல படிப்போம். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நீங்க இத கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. சி வந்து ஏ ஓ அண்ட் யூ அந்த அதோட சவுண்ட் வரும் போதெல்லாம் இந்த சி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காட் அப்படின்னு கேட்டா நீங்க இந்த எழுத முடியாதுல்ல, காட். ஓகேங்களா? ரைட். இப்போ கட் அப்படின்னு எழுதும் போது இது எழுதுனா தப்பு தானே? இதெல்லாம் தப்பு தானே? கட். ஏன்னா சி வந்து எதோட இது பாருங்க, காட். இதுதான் கரெக்ட். ஓ யூ அண்ட் ஏ ஓட சவுண்ட் வரும் போதெல்லாம் சி தான், அந்த தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கைட், கிட், அது கெட்டில். அப்போ கெட்டில் அப்படியெல்லாம் வரும்போது இந்த ஐ தான், ஐஎன்இ தான் வருது பாருங்க. ஓகேங்களா? சோ இத பாட்டா சொல்லி தரேன் பாருங்க. சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ, கே டேக்ஸ் ஐ அண்ட் இ. அப்படி சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ, கே டேக்ஸ் ஐ அண்ட் இ. ஓகேங்களா? ரெண்டுமே க தான் சத்தம் போடும். எப்போ எதை போடணும்ன்றது இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. டவுட்னு கேட்டிருக்கீங்க. அன்மியூட் பண்ணி கேட்கணும்னா கேளுங்க. அன்மியூட் பண்ண முடியுமா? கார்த்திக் சார், கைண்ட்லி அலோ அன்மியூட். ஓகே. சொல்லுங்க. டவுட்னு கேட்டிருக்கீங்க தமிழ் மகாவித்யாலயா, சொல்லுங்க. இல்ல டைப் பண்ண முடிஞ்சா டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி டவுட்னு கேளுங்க. இல்ல இதை ரிப்பீட் பண்ணவா? திருப்பி ரிப்பீட்டா ஆறுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேச முடியுதா? நான் பேசுங்க. ரிப்பீட் சொல்லிருக்கீங்க. சரி, ரிப்பீட் பண்றேன். வெரி குட், வெரி குட். திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இத நான் திருப்பி ரூல்ஸ்ல சொல்லி தருவேன். இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் ஆனாலும் உங்களுக்கு எழுதும் போது உங்களுக்கு சடனா ஒரு டவுட் வரலாம் இல்லையா? அதனால ஒரு இது போட்டு வைக்கிறேன். நீங்க எல்லா வால்ஸும் கத்துக்கிற பிறகு இது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். சி டேக்ஸ், மொத்தம் இங்கிலீஷ்ல எவ்வளவு வாவல்ஸ் இருக்கு? AEIOU. கரெக்டா? 5 வவல் இருக்கு. இப்போ சி வந்து ஏ ஓ அண்ட் யூ இந்த 3 வாவல்ஸோட வரும் போதெல்லாம் க சவுண்ட் போடும். கரெக்டா? ஓகே, இங்கிலீஷ் ஹிந்தி எழுதிட்டேன். ஓகே, க சவுண்ட் போடும். கரெக்டா? சாரி, பிகாஸ் ஐ எம் டீச்சிங் இன் ஹிந்தி அண்ட் இன் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ். ஸோ தமிழ் ஹிந்தி வார்த்தை எழுதிட்டேன், மன்னிக்கவும். ஸோ க. ஸோ இங்க வந்து சி வந்து க சவுண்ட் போடும். இப்போ இது வந்து ஐ அண்ட் இ. என்ன மத்த மத்த ரெண்டு வவல் யாராவது மிச்சம் இருக்கு, இது வந்து கே ஓட வரும். ஸோ ஐ அண்ட் இ வரும் போதெல்லாம் நீங்க இந்த கே தான் போடணும். ஓகேங்களா? ஏ ஓ அண்ட் யூ வரும்போதெல்லாம் இந்த சி தான் போடணும். இப்போ கிளியரா? இப்போ நான் வந்து கேட் அப்படின்னு சொல்றேன். அப்ப எனக்கு என்ன சத்தம் வருது? ஆட். நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா பாக்குறேன்.
இப்போ கேட்னு உச்சாரம் கொடுக்குறேன். நான் வந்து எனக்கு எந்த க போடணும் டவுட்டா இருக்கு. நான் அந்த வரைக்கும் டேஷ் எழுதிட்டேன். ஆட்ட எழுதிட்டேன். இப்போ எந்த க போடுவேன்? இந்த க தானே போடுவேன். ஏன்னா சியோட இந்த இதுதானே வரும். இங்க ஆட்ட வந்துடுச்சு. அப்ப இதை எழுதுனா எனக்கு இது தப்பாயிடும். சோ நான் இதை தான் எழுதுவேன். புரியுதுங்களா? இப்போ அனதர் காப்னு எழுதுறேன். காப் ஆப்னு எழுதிட்டேன். இங்க எந்த கே போடணும்? இந்த கேயா இந்த கேயா? இதுதான் எடுப்பேன். ஏன்னா ரூல் படி என்னது? ஏ ஓ அண்ட் யூ வந்தா நான் இந்த இதுதான் போடணும். அப்ப இதை தான் போடுவேன். இதை போட்டா எனக்கு ஸ்பெல்லிங்ல தப்பு வரும். ஓகேங்களா? அனதர் இன்னொரு கேன்னு வார்த்தை வருது. அப்ப நான் எனக்கு எந்த க போடணும் தெரியல. நான் டேஷ் வச்சுட்டு ஆன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் ரூல் எனக்கு ஞாபகம் வருது. சியோட ஏ தான் வரும். அப்ப நான் இந்த க தான் போடுவேன். இந்த க போட மாட்டேன். அப்போ இங்க இப்ப புரிஞ்சுதுன்னா கிளியரன்ஸ் சி டைப் பண்ணுங்க. புரிஞ்சுதுன்னா சீன் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப புரியுது இல்லையா? ஓகே, கிளியரா? இது ரூல்ஸ்ல திருப்பி எல்லா வேர்ட்ஸும் சொல்லி கொடுத்த பிறகு நான் கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவேன். சி டேக்ஸ் இப்பத்துக்கு பாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ. கே டேக்ஸ் ஐ அண்ட் இ. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 வவல் தானே இருக்கு. ஓகே, ரைட், ஃபைன். இப்ப நான் அடுத்ததுக்கு போறேன். சோ இந்த மாதிரி ரெண்டுமே சத்தம் போடுறதுனால எப்போ எந்த போடணும்? சியா போடணுமா கவ போடணும்ன்றா இதுதான் ஒரு ரூல். ஓகேங்களா? இதுலயே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். நான் அது எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ்ல கவர் பண்ணிடுவேன். ரைட். இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். இதோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துலாம் நம்ம. இங்க பாருங்க. க க கிங், க கைட், க கீ. இப்ப கிங்ன்னு வரும்போது பாருங்க, கிங் ஐ தானே வருது ஓட. கைட்லயும் ஐ தானே வருது. கீழே ஈ தானே வருது. கே க ஈ. ஓகேங்களா? அந்த இ ஒய் ஏன் வருது அதெல்லாம் நம்ம அப்புறமா படிக்க போறோம். அடுத்த அந்த ஒய்யோட சர்க்கிள் டி அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது க கிங், க கைட். முதல் சவுண்ட கேளுங்க, என்ன வருது? கிங் வருதா? க வருதா? கைட்ல க வருதா? கீழ க சவுண்ட் வருதா? சோ இந்த முதல் சொற்கள் சவுண்ட் மட்டும் நீங்க கவனிங்க. செகண்ட் சவுண்ட் அதெல்லாமே நான் கவர் பண்ணுவேன் உங்களுக்கு. ரைட். சோ க கிங், க கைட், க கீ. ரைட். ஓகே, அப்ப அடுத்த சவுண்ட் போலாமா? ரைட். அடுத்த சவுண்டுக்கு போறேன். சோ இன்னைக்கு இத ஒரு சவுண்டாவே எடுத்துக்கோங்க. சி அண்ட் கேக்ஸ் மேக்ஸ் க சவுண்ட். சியும் கேயும் ரெண்டுமே க சவுண்ட் தான் போடும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது. இப்ப நம்ம அடுத்த சவுண்டுக்கு போறோம். அடுத்ததாக ஒரு வால் படிக்க போறோம் திருப்பியும். இது வந்து எ. இப்ப என் வாய் பாருங்க. அந்த ஏன்ற வால் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இது இது சொல்லும் போதும் சவுண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க, நல்ல கவனிங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நீங்க கரெக்டா வாய ஓப்பனிங் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு உச்சாரணத்தை தப்பே வராது. இது பாருங்க. அஹ், என் வாய் மேல போகுது பாருங்க. ஆப்பிள், ஆண்ட். இது பாருங்க. எக், எக். இப்படி போகுது வாய். அஹ், 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 எக். எலிஃபண்ட். நம்ம ஆலிஃபண்ட் சொல்றது இல்ல, ஏக் சொல்றது இல்ல. எப்படி சொல்றோம்? எக், எலிஃபண்ட். சோ உள்ள இருந்து சத்தம் வரணும். அஹ், அஹ். ஒரு முட்டை உடைக்கிற மாதிரி தான் இதோட ஆக்ஷன். முட்டையை கையில வச்சிருக்கோம், உடைக்க போறோம் நம்ம. அஹ், அஹ், அஹ். இதுதான் ஈயோட சவுண்ட். சோ ஈக்கும் ஏக்கும் சவுண்ட் கிளியரா இருக்கா? நம்ம வாய் எப்படி போதோ உள்ள இருந்து சவுண்ட் வரும் பாருங்க. இது அப்படி சொல்லுவோமா? தப்பு. ஆ ஆ இப்படி சொல்லிட்டீங்கன்னா தப்பாயிடும். இப்படி இல்ல. ஆப்பிள், ஆண்ட். ஓகே. ஆலிகேட்டர், ஆண்ட் ஹில், ஏரோப்ளேன் எல்லாமே இப்படிதான் போகுது. இது வந்து எக், எலிஃபண்ட். இப்ப நம்ம வந்து ஆக அப்படி சொல்றது இல்ல, சொல்றது இல்ல. எக். சோ வாய் வந்து ரொம்பவும் ஓப்பன் பண்ணாம எக், எலிஃபண்ட். ஓகே, கிளியரா? கிளியர்னா சீன் சொல்லுங்க. சோ ரெண்டு சவுண்டுமே தப்பா உச்சாரிச்சா அந்த சவுண்டோட அந்த இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஸ், அ, ட், ஆ
சொல்றதுனால சாட் சாட். இப்போ நான் அந்த ஏவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த போட போறோம். செட் செட். ஸோ ஒரு சாட் செட். ஒரு வாழ நடுவுல மாத்தினதுனால அந்த வார்த்தையே மாறுது பாருங்க. சாட்ல இருந்து அது செட் ஆயிடுச்சு. எப்படி செட் ஆச்சு? ஏன்னா ஈயோட சவுண்ட் எட் எட். அது அட் அட் அட். இது எட். ஸோ சத்தத்தை தப்பா ஆன்னு உச்சாரிச்சிங்கன்னா திருப்பி அதுவும் சாட்டுன்னு தான் படிக்க வரும். கிளியரா? ரைட், கிளியர்னு சொல்லிட்டீங்க. ஸோ தப்பா உச்சாரிக்காதீங்க. ஸோ நம்ம ஓட வேர்ட்ஸை பார்த்துடலாம். என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்துடலாம் பார்க்கலாம். பாருங்க, எலிஃபண்ட் எலிஃபண்ட் envelope கவனிங்க எல்லாமே இத வந்து பிரிஞ்சாலும் சொல்லுவாங்க, எக் பிளான்ட்டும் சொல்லுவாங்க. எக் பிளான்ட் முட்டை மாதிரி இருக்கிறதுனால அத பிரிஞ்சால எக் பிளான்ட்டும் சொல்லுவாங்க. எக் பிளான்ட் எக் எக் எலிஃபண்ட் envelope envelope. ஓகே, எக் பிளான்ட் எக். ஓகேங்களா? ஸோ சவுண்ட் கிளியர் ஆயிடுச்சு. இதோட பேர் வந்து இ, இதோட சவுண்ட் வந்து ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் இதோட ஆக்ஷன் வந்து முட்டைய உடைக்கணும் கையில. கிளியர்? டன்? கேன் ஐ கோ டு தி நெக்ஸ்ட்? ரைட். ஸோ இதோட வேர்ட்ஸை பார்ப்போமா? நம்ம பார்க்கலாமா? ரைட், இதோட வேர்ட்ஸை பார்க்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ? பண்ணலாமா? இங்க பாருங்க, என்னெல்லாம் வேர்ட்ஸ் பண்ணலாமோ டக் டக் டக்குன்னு சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நெட் பண்ணலாமா? கெட்டில் எழுதும் போது அந்த கெட்டுன்ற ஃபர்ஸ்ட் சிலபிள் நம்மளால எழுத முடியும் பாருங்க, கெட். அப்புறம் டெல் எப்படி எழுதுன்றது அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு கெட்டுன்னு நம்மளால எழுத முடியுது இல்லையா? இங்க கவனிச்சீங்கன்னா ஏன் நம்ம இந்த க போட்டோம்? ஏன்னா இங்க ஈ வருது, அதனாலதான் இந்த க போட்டிருக்கோம். அது இப்படி போடாம இத போடாம இத போட்டிருக்கோம். கவனிச்சிங்களா? எஸ், கெட். வெரி குட். பென்னு ட்ரை பண்ணிருக்கீங்க தமிழ் மகாவித்யாலயா. பென், வெரி குட். பென். அப்புறம் இது பாருங்க, இதையும் எழுதலாம் இல்லையா? என்ன டென். ரைட். வேற என்ன டைப் பண்ணலாம் சொல்லுங்க. தட்ஸ் இட். ரைட். இது பாருங்க, நான் 4 லெட்டர் வேர்ட் டைப் பண்றேன் பாருங்க. படிங்க பாருங்க. சென்ட். இத வந்து தப்பா ஆண்ட் உச்சாரிச்சீங்கன்னா சாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து அப்படி உச்சாரிக்கணும். ஓகே. நெஸ்ட், வெரி குட், எக்ஸலண்ட். இப்ப நெஸ்ட் பிளெண்ட் பண்ணி படிக்க வருதா உங்களுக்கு? பாருங்க, நெஸ்ட் வருது இல்லையா படிக்க? உச்சாரிச்சு பிளெண்ட் பண்ண வருதா எல்லாருக்குமே? இப்ப கூட ஏதாவது பிளெண்டிங்ல கஷ்டம். பிளெண்டிங்னா என்ன? கூட்டி படிக்கிறதுக்கு. இப்போ சவுண்ட் இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் வந்துரும். நிறைய பேருக்கு கூட்டி படிக்க கஷ்டப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா 1 by 1 கூட்டணும். நீங்க வந்து எல்லாமே சத்தம் போட்டு உக்காந்துட்டீங்கன்னா அதாவே கூட்டிக்காது. நம்ம தான் கூட்டணும் அத. கரெக்டா? நம்ம தான் பிளெண்ட் பண்ணணும். வெறும் சத்தம் போட்டீங்கன்னா அதான் பிளெண்ட் பண்ணி ஆன்சர் சொல்லாது இல்லையா? சோ நம்ம நெஸ்ட் அப்படி ஒன்னொன்னா ஒரு ஒரு வார்த்தையா அந்த வார்த்தையோட கூட்டணும். தமிழ் அப்படித்தானே படிக்கிறோம், அதே மாதிரிதான். ஓகேங்களா? பிடிக்க டெஸ்ட்னு எழுதலாமா? டெஸ்ட். பெஸ்ட். பெஸ்ட்னா என்ன? இப்போ வயல் கிருமிகள் வருது இல்லையா? அந்த நச்சு பூச்சியா தமிழ்ல சொல்லுவீங்க, அந்த மாதிரி பெஸ்ட். பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றேன் வீட்டுல. காக்ரோச் இல்ல அந்த மாதிரி ஒயிட் ஹேண்ட்ஸ் அதெல்லாம் சிலந்தை அதெல்லாம் வரத்துக்கு வேண்டாம் அப்படின்னா பெஸ்ட். இதெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறதோ அதெல்லாமே பெஸ்ட்னு சொல்லுவோம். சோ பெஸ்ட் கண்ட்ரோல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ பெஸ்ட்னா நச்சு பூச்சிகள் எல்லாம், பூச்சிகள் அதான் பெஸ்ட்னு சொல்லுவோம். சோ இந்த வார்த்தை எல்லாம் எழுத முடியுதா நம்மளால? கரெக்ட் தானே? ஓகே. பென்ட் ஹவுஸ், பென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறது பென்ட் ஹவுஸ். ஓகேங்களா? இந்த
வார்த்தைக்கு முன்னையோ பின்பையோ ப்ரெஃபிக்ஸ் சிஃபிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? டென்ட், இங்க பாருங்க, டென்ட், டென்ட், டென்ட். டென்ட்னா என்னது? நம்ம விளையாடும் போதெல்லாம் ஒரு டென்ட், இல்ல மிலிட்டரி ஆபீஸ் எல்லாம் டென்ட் மாதிரி கட்டி அது உள்ள இருப்பாங்க இல்லையா? ஆயின்மெண்ட், மென்ட், டென்ட், இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். வேற ஏதாவது ஃபார்ம் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். shall I go to the next? எஸ். இன்னொன்னு இப்ப பாருங்க, இதெல்லாம் எழுதிட்டீங்க நான் நம்புறேன். இப்ப பாருங்க, நம்ம இத ரெண்டுமே சேர்த்து எழுதினாலும் வெறும் க தான் சொல்லணும். இப்ப பாருங்க, நெக், நெக். இப்ப இதுக்கும் ரூல் இருக்கு. எப்போ நீங்க வெறும் சிகே போடணும், எப்போ வெறும் கே போடணும்ன்றது அதுவும் நான் அப்புறமா சொல்லி தருவேன். இப்போதைக்கு நீங்க சவுண்ட் மேல கவனிங்க. இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சவுண்டுனால இங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். நெக், பெக், பெக், பெக். பெக்னா பறவை வந்து பெக் பண்ணுச்சு, குத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பறவையோட பீக்கால பெக், 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 எக், பெக். கிளியரா? பெக். வேற என்ன எழுதலாம்? ஹெக்னு. ஓகே, திஸ் மச் யூ கேன் ரைட். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் போட்டோமா? எழுதியாச்சா எல்லாருமே? எழுதியாச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம் எல்லாருமே. இப்ப நீங்க இத கூட எழுதலாம் பாருங்க. ஸ் ஆக்கு, சாக்கு, பேக்கு. ஸ் ஆக்கு, சாக். ப ஆக்கு, பேக். ரைட். டிக் டாக், டிக் டாக், அத கூட எழுதலாம். டிக், 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 ஸ்டிக். இது எல்லாமே எழுதலாமா? ஸ்ட, ஸ்ட, ஏ, க, ஸ்டிக். பிக், பிக், பிக் எழுதலாமா? ப, இக், பிக். ஓகேங்களா? இங்க வந்து ரெண்டு கவும் சேர்ந்து எழுதுறோம், ஒரே வாட்டி தான் உச்சாரிக்கணும். இத படிக்கும் போது ப, இக்க, க, ப, இக்க, க அப்படி படிக்க கூடாது. வெறும்னே ப, இக்க, ரெண்டுமே ஒரே சவுண்டுனால ஒரே வாட்டி தான் உச்சாரிப்பீங்க. பிக். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி க வரும்போதெல்லாம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. சோ ஒரே சவுண்டா தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? கிளியர்? இது எல்லாமே 4 சவுண்ட் இருக்கு இங்க பாருங்க. நெஸ்ட், நெஸ்ட். ஸ் என்டர், சென்ட். கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? அடுத்ததுக்கு போகலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். டவுட் நான் டீன் டைப் பண்ணுங்க. போர்டு அப் பண்ணலாமா? ரைட். நான் போர்டு அப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாமா? சவுண்ட் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சவுண்ட் இன்னைக்கு பார்ப்போம். கிளியர்னு டைப் பண்ணிருக்கீங்க, வெரி குட். இன்னும் ஒரு சவுண்ட் இன்னைக்கு பார்ப்போம். அடுத்ததாக அதுக்கப்புறமா நம்ம வேற என்ன சொல்றது, we go for the next. இன்னைக்கு உள்ள சைட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் நம்ம. ரைட். அடுத்த சவுண்ட் ஹ, 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 ஹ என்ற சவுண்ட் பார்க்க போறோம். ஹ, ஹ, ஹ. இது வந்து வெறுமனே ஹேண்ட் சொல்லக்கூடாது. வெறுமனே ஹ. கையை எப்படி வச்சுக்கோங்க. உங்க சுவாசத்தை நீங்க செக் பண்ணா, பிரீத் பண்ண பிறகு, பிரஷ் பண்ண பிறகு நம்ம பிரீத் எப்படி இருக்கு. வெறும் பாருங்க, சத்தம் கேக்குதா? ஹேண்ட் சொல்லக்கூடாது, ஹெச்சும் சொல்ல. ஹெச் வந்து அதோட பெயர். அப்புறம் சவுண்ட் வந்து இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன் பாருங்க. இத பத்தி பேசுறேன். டைப் பண்ணுங்க. வெரி குட். வெறும் தமிழ் மகா வித்யாலயா மட்டும் தான் டைப் பண்றீங்க. மத்தவங்க எல்லாம் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க? பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருமே டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஹேட். வெறும் அவங்க மட்டும் தான் இன்டராக்டிவா இருக்காங்க. வெரி குட். எல்லாருமே பண்ணணும் சரிங்களா? ஹேட், ஹேட். ஓகே, ஹேட். வெரி குட். சோ ஹேட். ரைட். ஹேட். ரைட், ஹேட். ஓகே. அடுத்தது ஹவுஸ். சோ எல்லாம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? ஹ, 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 ஹேட். ஹவுஸ்.
ஹேமர். ஹேமர்னா என்ன? சுத்தி நம்ம அடிப்போம் இல்லையா? அத ஏதாவது ஆணி செவுத்துல அடிக்கணும்னா சுத்தி அடிப்போம் இல்லையா? அததான் ஹேமர். ஹிப்போபட்டமஸ். ஹிப்போபட்டமஸ் கா. ஓகே. சோ ஹிப்போபட்டமஸ். ஹ ஹ ஹேட். ஹ ஹ ஹவுஸ். ஹ ஹ ஹ hippopotamus, right? Hippopotamus, right? Clear, clear? So shall we make more நம்ம லிஸ்ட்ல இன்னும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ சவுண்ட்ஸ் நம்ம பாருங்க. சோ என்னெல்லாம் சவுண்ட்ஸ் பார்த்தோம்? ஸ், ஆ, ட், இ, ப, இன், க, அ, அ. இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருக்குமா? எத்தனை சவுண்ட் பார்த்திருக்கோம் மொத்தம்? 10 சவுண்ட் பார்த்திருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இது வைக்க போறேன். நீங்க தான் எனக்கு சொல்லணும் அது என்னதுன்னு. ஓகேங்களா? பாருங்க, நான் ஒரு வார்த்தையை ஃபார்ம் பண்றேன் இங்க. இது எதை பத்தி பேசுறேன் நானு? எந்த வார்த்தை பத்தி பேசுறேன்? இது என்னது? கரெக்ட், வெரி குட். தமிழ் மகாவித்யாலயா ஹிட் என்று டைப் பண்ணிருக்கீங்க. அப்ப இது என்னது? ஹ, ஹ, ஹ. இது என்னது? ஏ, ஏ, ஏ. இது என்னது? ட. கூட்டி படிங்க. ஹ, ஏ, ட, ஹிட். ஹ, ஏ, ட, ஹிட். குட். சோ இந்த மாதிரி நீங்களும் விளையாடி பாருங்க. இந்த மாதிரி பிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி எழுதி பாருங்க. இப்ப நம்ம இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு எத்தனை வேர்ட்ஸ் எழுத வருதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்குள்ள வேர்ட்ஸை நம்ம படிச்சது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் எழுதுறேன். இது என்னதுன்னு படிங்க. நீங்களே கூட்டி படிங்க பார்க்கலாம். படிங்க. என்னது இது? எஸ். ஹ, இட்ஸ். ஹிஸ். படிக்க வருதா கூட்டி? ஹ, இட்ஸ். ஹிஸ். இத படிங்க. ஹ, ஹ, இப்ப. ஹிப். வருதா கூட்டி படிக்க? ஹ, எ, ஹே, ப. ஹ, எ, ஹே, ப. ஹிப். ஓகேங்களா? கிளியரா? எஸ். அப்புறம் இத படிங்க. நீங்களே கூட வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஹேஸ்ன்னு எழுதிருக்கீங்க. வெரி குட். ஹேஸ்ன்னு எழுதிங்க. வெரி குட். ஹேஸ், ஹேஸ். சோ இத வச்சு இந்த இப்போ சவுண்ட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு கூட்டி படிச்சு நீங்க சவுண்ட்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஹாஸ், ஹாஸ். ஓகேங்களா? எழுதுங்க பார்க்கலாம். வேற என்ன எழுதலாம்? இங்க பாருங்க. ஹிட். ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட். ஒளிச்சு வச்சுட்டாரு. ஹி ஹிட் மை பென். என் பெண்ணை ஒளிச்சு வச்சுட்டாருன்னா ஹிட். ஹ, இட், ஹிட். ஹிட். ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? ரைட். சோ இன்னைக்குள்ள வார்த்தை என்னெல்லாம் நம்ம பார்த்தோன்றது நீங்க போய் வீட்டுல கூட்டி படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா பிடிக்கும். இங்க பாருங்க. இப்போ நம்ம வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ், இன்னும் நீங்க என்னெல்லாம் வேர்ட்ஸ் இப்போ இன்னைக்கு வேர்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் எழுதணும்? ஹேட்ன்றது எழுதலாமா? இதுல இங்க ஹேட், ஹேட். கரெக்டா? சோ இன்னைக்கு உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு என்ன கத்துக்கிட்டோம்? கேட்னு கத்துக்கிட்டோமா? அதுக்கப்புறமா வேற என்ன கத்துக்கிட்டோம்? எழுதுங்க. நீங்களே பண்ணுங்க பார்க்கலாம். கிட்னு கத்துக்கிட்டோமா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். அப்புறமா ஹிப் எல்லாம் எழுதியாச்சு. வேற என்ன எழுதுங்க? எழுதுங்க. கேப். ஓகேங்களா? அப்புறமா சிகே வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பேக்கு, ரேக்கு, மேக்கு, அந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ். ட்ராக், டிக்கு அப்படின்னு பார்த்தோம். சிக்கு. சிக்கு. சிக்குனா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லை. பிக்கு. பிக்கப் பண்ணி என்ன பிக் திஸ் பென் அப். இந்த பெண்ணை எடுத்து எனக்கு கொடு. பிக் திஸ் பென் அப் அண்ட் கிவ் மீ. ஓகே. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? பேக்கு, நெக்கு, இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்ன்றது பார்க்கலாமா ஒரு 2 மினிட்ஸ்ல? இல்ல அடுத்த கிளாஸ்ல சென்டென்ஸ் பார்க்கலாமா? டைம் ஆயிடுச்சு. 2:45 ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? இன்னைக்கே பார்க்கலாமா? வெரி குட். நீங்க தமிழ்ன்றவங்க ஹீன் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஹீன்றது எழுத முடியும். ஆனா ஹீன்றது கூட்டி படிக்க முடியுதா பாருங்க. கூட்டி படிக்க முடியாது பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வருது? ஹே தான் வருது படிக்க. சோ நீங்க எழுத வேண்டிய வார்த்தை நீங்க சேட் பாக்ஸ்ல உங்களால கூட்டி படிக்க மட்டும்தான் நீங்க எழுதணும். அப்படி கூட்டி படிக்க முடியலன்னா தயவு செய்து எழுதுங்க. எழுதிட்டு டவுட்னு கேளுங்க. இப்ப நீங்க இதை எழுதியாச்சு இல்லையா? அப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்டனா,
இப்ப பாருங்க மிஸ், ஏன் மிஸ் இதை வந்த கூட்டி படிச்சா ஹ ஏ ஹ ஹே தான் வருது, ஹீன்னு வரல ஏன்? அப்படி நீங்க இங்க டவுட்னு போடுங்க, டீன்னு போடுங்க இத. அப்போதான் நீங்க கூட்டி படிக்கிறீங்க அர்த்தம். வெறுமனே உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னால ஹெச்இ ஹீன்னு எழுதுனது அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்பெல்லிங் தெரியும்னுக்காக எழுதாதீங்க. உங்களால அதை கூட்டி படிக்க முடியுதான்னு நீங்க பார்க்கணும். அப்ப இது கூட்டி படிக்க முடியல தானே? கரெக்டா? இது கூட்டி படிக்க முடியல தானே? ஓம் இல்லையா? ஆம். சோ இது வந்து ஹெச்இன்றது சைட் வேர்ட். அன்னே போன வாட்டி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? த ஐ இந்த வேர்ட்ஸ் தேர் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சோ இன்னைக்கு சைட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாப்போமா? இன்னைக்கு சைட் வேர்ட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து ஹி, அடுத்தது ஷி. ஷியும் படிக்க முடியாது பாருங்க. ஷ், ஸ், ஸ், ஹ, எ, ஸ், ஹ, ஹ. குட்டி படிக்க வருதா? வரல. ஸ், ஹ, எ, சஹ. ஐயோ, குட்டியே படிக்க வரல. அதனாலதான் இதுக்கு பேரு ட்ரிக்கி வேர்ட் இல்ல சைட் வேர்ட். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். எதனால? அது அடங்காது. நம்ம எத்தனை சத்தம் போட்டாலும் நான் உன் சொல்ல பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் பண்றதுதான் பண்ணுவேன்றது மாதிரி இருப்பாங்க இல்லையா? சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால இவங்க வந்து ஃபானிக்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணாதனால இவங்களுக்கு பேரு ட்ரிக்கி வேர்ட்ஸ். நம்மள ட்ரிக் பண்ணுது. ஓகே, ஆனா இது எல்லாமே மோஸ்டா பாத்தீங்கன்னா அடிக்கடி வர வார்த்தை. அதனால நம்மளுக்கு ஈஸியா மனப்பாடமும் ஆயிடும். ஓகேங்களா? சோ ஹெச்இ ஹி, எஸ்ஹெச்இ ஷி, இது அப்படியே தான் படிக்கணும். விளங்குச்சா உங்களுக்கு? ஏதா டவுட் இருக்கா? அப்புறம் இங்க பாருங்க, ஏஆர்இ ஆர், ஏஆர்இ ஆர், ஏஆர்இ ஆரோட சத்தம் ன்னு நம்ம அடுத்தது கத்துக்க போறோம். பட் நம்ம கூட்டி படிக்க பார்க்கலாமா? அ அ ஏ அர ஏ அர ஏ கூட்டி படிக்க வரல எனக்கு. அதனாலதான் இதுவும் வந்து ட்ரிக்கி வேர்ட். ஏஆர்இ ஆர், ஏஆர்இ ஆர். சோ இன்னைக்குள்ள சைட் வேர்ட்ஸ் இதை எழுதிக்கோங்க. ஹி ஷி ஆர். இன்னொரு வார்த்தையும் நம்ம கத்துப்போம் இன்னைக்கு. தே, டிஹெச்இஒய், தே. இத டிஹெச்இஒய் இதையும் பாருங்க. இந்த ஒய் சத்தம் அப்புறமா சொல்லித்தரேன். இது வரைக்குமே நம்மளால கூட்டி படிக்க முடியாது பாருங்க. ட ஹ அ, டஹ அ, டஹ அ வரல. டிஹெச்இஒய் தே. இத டிஹெச்இஒய் தேன்னு மனப்பாடம் தான் பண்ணி ஆவணும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 5 ட்ரிக்கி வேர்ட்ஸ் கொடுக்க போறேன். அதோட செஷன் நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். இது எல்லாமே எழுதிக்கோங்க. இது எல்லாமே, இது எல்லாமே இன்னைக்குள்ள ட்ரிக்கி வேர்ட்ஸ். போன வாட்டி 4 கொடுத்தேன், இந்த வாட்டி 6. கரெக்டா? இதை எழுதிக்கோங்க பார்க்கலாம். போன வாட்டி என்ன கொடுத்தேன் உங்களுக்கு? இது போன வாட்டி சைட் வேர்ட்ஸ் நான் என்ன சொன்னேன்? புக்கை திருப்பி போன வாட்டி சைட் வேர்டோட சேர்ந்து எழுதுங்க. இது ஃபர்ஸ்ட் 4 எழுதுனீங்க இல்லையா? அடுத்தது சேர்ந்து அதோட எழுதிடுங்க. இது போன வாட்டி சைட் வேர்ட்ஸ் இங்க எழுதியிருக்கேன். 1 2 3 4. இப்போ இது வந்து 5 6 7 8 9 10. ஸோ மொத்தம் 10 சைட் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதோட ஸ்பெல்லிங் கிளியரா உங்களுக்கு தெரியணும். இதை மட்டும் தான் கூட்டி படிக்க கூடாது. பட் இப்ப வரைக்கும் மத்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க கூட்டி தான் படிக்கணும். இது மட்டும் நீங்க ஸ்பெல்லிங்கா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே, சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த 10 சைட் வேர்ட்ஸும் நம்ம இப்போ படிச்ச ஓட நம்ம சென்டென்ஸ் எப்படி கரெக்டா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம நம்ம பார்க்க போறோம். சோ இப்படிதான் கொஞ்சம் ஃபானிக்ஸ் கத்துக்க போறோம், நடுவுல கொஞ்சம் கிராமர் கத்துப்போம். சரிங்களா? சோ அடுத்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆல் ரைட், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கார்த்திக் சார், ஐம் டன் சார். Yeah, okay, ma'am.